ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சேமிப்புலகம். என் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாலும், ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டு இருந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் என்னோட வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா நகைக்கடைகள்ல கொடுக்குற ஆஃபர், அப்புறம் வந்து நகைக்கடைகள்ல இருக்கக்கூடிய சேமிப்பு திட்டங்கள், நான் எப்படி வந்து நகை வந்து சேமிக்கிறேன், காயின்லாம் நான் எப்படி வாங்கி சேமிக்கிறேன், பட்ஜெட் வீடியோ, அப்புறம் பேங்க்ல இருக்கக்கூடிய சேமிப்பு திட்டங்கள், போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய சேமிப்பு திட்டங்கள்னு சொல்லிட்டு சேமிப்பு சம்பந்தமான அனைத்து வீடியோக்களுமே நான் சேனல்ல வந்து தொடர்ந்து வந்து அப்லோட் பண்றேன். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு உங்க சப்போர்ட்டை வந்து கொடுங்க. என்னோட வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நவம்பர் மாசத்துக்கு நான் எப்படி பட்ஜெட் போடுறேன், என்னோட வருமானம் எவ்வளவு, நான் எப்படி வந்து பணத்தை சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நவம்பர் மாசத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட்ல வந்து சில மாற்றங்கள் நான் வந்து பண்ணிருக்கேன். நான் மந்த்லி எவ்வளவு வந்து பட்ஜெட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாசத்துக்கும் பட்ஜெட் வீடியோ வந்து போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்ல இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தரேன், கிளிக் பண்ணி பாருங்க. இந்த நவம்பர் மாசத்துக்கு பட்ஜெட் வந்து கொஞ்சம் வந்து மாத்திருக்கேன். என்னென்ன மாறுதல்லாம் நான் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத உங்க கூட ஒன்னொன்னா அப்ப நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாடகை பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதிக்குள்ள வந்து வாடகை கொடுக்கற மாதிரி இருக்கும். சில வீட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி அந்த மாதிரி கொடுக்கற மாதிரி இருக்கும். எங்க வீட்டுக்கு வந்து 5ஆம் தேதிக்குள்ள கொடுக்கணும். அதனால நான் வாடகைக்கு ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். வாடகைக்கான அமௌண்ட் வந்து 7,000 ரூபாய் வந்து நான் ஒதுக்கி இருக்கேன். மளிகை ஜாமானுக்கு நான் 1000 ரூபாய் தான் ஒதுக்கி இருக்கேன். ஏன்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே நான் மளிகை ஜாமானுக்கு 3000 ரூபாய் ஒதுக்குவேன். ரெகுலரா பாத்திருந்தீங்கன்னா என்னோட வீடியோஸை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் தீபாவளி பண்டு வந்து கட்டியிருந்தேன் அப்படின்னு சொல்லி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். தீபாவளி பண்டுல வந்து மளிகை பொருட்கள்லாம் கொடுத்தாங்க. ஸோ அந்த பொருள்லாம் இருக்கிறதுனால வெறும் ஒரு 1000 ரூபாய் மட்டும் நான் ஒதுக்கி இருக்கேன். ஏன்னா இல்லாத பொருள் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு 1000 ரூபாய் ஒதுக்கி இருக்கேன். அப்புறம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தீபாவளி பண்டு பத்தி கேக்குறீங்க. வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ற ஒரு வீடியோ தனியா. இந்த வாட்டி நான் தீபாவளி பண்டு வந்து சேரல, ஏன்ற ரீசனையும் நான் உங்களுக்கு அந்த வீடியோலயே சொல்றேன். காய்கறிக்கு பாத்தீங்கன்னா நான் 2000 ரூபாய் ஒதுக்கி இருக்கேன். எப்பயுமே வந்து காய்கறிக்கு 1000 ரூபாயும் நான்வெஜ்ஜுக்கு ஒரு 1000 ரூபாயும் தான் ஒதுக்குவேன். இந்த வாட்டி நான் ஏன் காய்கறிக்கு 2000 ரூபாய் ஒதுக்கி இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க மாமியார் வந்து இப்ப வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து பியூர் வெஜிடேரியன் தான். அவங்க வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால வந்து நான் காய்கறிக்கு வந்து 2000 ரூபாய் வந்து ஒதுக்கிட்டேன். நான்வெஜ் அவங்க இருக்கிறதுனால எங்களால் குக் பண்ண முடியாது. நாங்கள் முட்டை மட்டும் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு மீன் அப்புறம் கறி அந்த மாதிரிலாம் எதுவும் வாங்காம முட்டை மட்டும், ஏதாவது புரோட்டீன் நமக்கு கண்டிப்பா தேவை, அதனால முட்டைக்கு வந்து ஒரு 500 ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்கேன். பாலுக்கு நான் எப்பயுமே அமௌண்ட் ஒதுக்க மாட்டேன். அவங்க வந்திருக்கிறதுனால டீ காஃபி, அவங்க வந்து டெய்லியும் வந்து காஃபி காலையில அப்புறம் ஈவினிங் வந்து காஃபி குடிப்பாங்க. நாங்களுமே வந்து இந்த நட்ஸ் இருக்கு இல்லையா, அதை போட்டு நாங்க மில்க் ஷேக் மாதிரி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கோம். சரி, அதுக்கும் பால் தேவைப்படும். அப்புறம் தயிர் உரைய வைக்கிறதுக்கு அந்த மாதிரி வாங்கலாம்னு சொல்லுவாங்க, வாங்குறதுக்கு தேவைப்படும்ன்றதுனால நான் 2000 ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்கேன். முதல்ல சொன்ன மாதிரி ஸ்நாக்ஸ்ல வந்து ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் ஒதுக்கி இருக்கேன். இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்டு பால்ல மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸுக்கு ஒரு 1000 ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்கேன். கேஸுக்கு வந்து நான் இந்த தடவை 1000 ரூபாய் ஒதுக்கிட்டேன். மாசம் 500 ரூபாய் தான் ஒதுக்குவேன். ஏன்னா 2 months ஒன்ஸ் தான் வாங்குவோம், எப்பயுமே அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வாட்டி வந்து நான் ஏன் 1000 ரூபாய் ஒதுக்கி இருக்கேன்னா, போன மாசம் பாத்தீங்கன்னா தீபாவளி வந்துச்சு, நிறைய கேஸ் வந்து பலகாரம் அந்த மாதிரி பண்றதுனால கேஸ் வந்து யூஸ் பண்ணிட்டோம். சரி, திடீர்னு தேர்ந்துருச்சேன்னா என்ன பண்ண முடியும், அதனால இந்த மந்த் நம்ம 1000 ரூபாய் ஒதுக்கிடுவோம்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் வந்து ஒதுக்கிட்டேன். கரண்ட் பில்லுக்கு வந்து எப்பயுமே 1000 rupees தான் ஒதுக்குவேன். ஆனா போன மாசம் வீடியோஸ் பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கு போன தடவை வந்த கரண்ட் பில் வந்து 2000 ரூபாய்க்கு மேல வந்துட்டு, அதனால நாங்க எப்படி இது இவ்வளோ திடீர்னு வந்து 2800 ரூபாய் அந்த மாதிரி வந்துட்டு, நாங்க ஏசி யூஸ் பண்றதுனாலயா என்ன ஏதுன்னு தெரியல. சரி, இந்த வாட்டி கொஞ்சம் கரண்ட் பில் எல்லாம் போன டைமே கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணாம கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணோம். பட் இருந்தாலும் நமக்கு அதிகமா வந்துட்டுனா என்ன பண்றதுன்றதுனால ஒரு 2000 ரூபாய் வந்து ஒதுக்கி வச்சுட்டேன். போன் ரீசார்ஜ், இன்டர்நெட் பாத்தீங்கன்னா நான் மந்த்லி பட்ஜெட் வீடியோலயே சொன்ன மாதிரி வருஷத்துக்கு தேவையான கார்டு வந்து போட்டுட்டோம். இப்போ ஒரு வருஷத்துக்கு
எவ்வளோ வந்து ரீசார்ஜ் பண்ணணுமோ அது ஃபுல்லாக ஃபோனுக்கும் இன்டர்நெட்டுக்கும் ரீசார்ஜ் பண்ணிட்டோம். அதனால அது மாதம் அந்த செலவில் வந்து அந்த ரீசார்ஜ் அமௌண்ட் செலவு வந்து நான் எழுதலை. அதனால வந்து இயர்லி பேக் போட்டதுனா இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் காசு மிச்சமானுச்சு. மாதம் நம்ம கட்டுறதை விடவே ஒரு வருஷத்துக்கு தேவையானதை அமௌண்ட் இருந்தது அப்படின்னு கட்டி வச்சிட்டோம்னா கொஞ்சம் காசு வந்து மிச்சமாகுது. ஸோ அதனால அந்த மாதிரி நாங்கள் நெட்டுக்கும் ஃபோன் ரீசார்ஜ் 2 ஃபோன் இருக்கு, அந்த 2 ஃபோனுக்கும் ரீசார்ஜ் வந்து பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் எமர்ஜென்சி, அதாவது மருத்துவ செலவு நான் எப்பயுமே ஒரு 1000 ரூபா ஒதுக்கி வச்சிடுறது. அதே மாதிரி இந்த தடையும் ஒரு 1000 ரூபா வந்து ஒதுக்கிட்டேன். ஏன்னா மெடிக்கல் எமர்ஜென்சியை நம்ம எப்பயுமே வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று முடியல அப்படின்னா நம்ம ஒரு கிளினிக்கு போகிறோம் அப்படின்னாலே அங்கே வந்து எப்படி மாத்திரை மருந்து அப்படின்னா ஒரு 500 ரூபா வந்து ஒரு ஆளுக்கு ஆயிடும். அதனால நான் ஒரு 1000 ரூபா வந்து ஒதுக்கி வச்சிருக்கேன். அதர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா நம்ம மொய் வைக்கணும், அதுக்கான அமௌண்ட். அப்புறம் மூவிக்கு போகிறோம், இல்லை அவுட் சைடில் ஏதாவது ஃபுட்டு வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம், இல்லை வெளில போய் சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படும். அதுக்கு ஒரு 2500 ரூபா ஒதுக்கியிருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு செலவு வந்து எல்லாமே வந்து டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 21,000 வந்து செலவு மட்டும் வருது. இதில் வந்து முக்கியமாக 2 செலவு இருக்காது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பெட்ரோல் செலவு. நிறைய பேர் கமெண்ட்ல நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டதுக்குமே கேட்டிருந்தீங்க, பெட்ரோல் செலவையே நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணலை அப்படின்ட்டு. அதுக்கு நான் அந்த வீடியோலையும் விளக்கம் கொடுத்துருந்தேன், இந்த வீடியோலையும் நான் சொல்கிறேன். எங்கள் ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், பெட்ரோல் செலவு அதிகமாக ஆகாது. இப்போ வெளியில் எங்கேயாவது போகிறதா கூட 2 வீலர் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து அவங்க வந்து பெட்ரோல் வந்து போட்டுப்பாங்க. யாராவது எனக்கு கொடுக்குற காசில் வந்து பெட்ரோல் வந்து நான் வந்து போட மாட்டேன் இந்த பட்ஜெட்டில். அவங்க வச்சுருப்பாங்க காசு, அதுலேயே அவங்க பெட்ரோல் போட்டுப்பாங்க. அதனால அந்த காசை வந்து நான் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணலை. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான ஃபீஸு செலவு. இப்போ வந்து எங்களுக்கு குழந்தைங்க வந்து படிக்கலை, அதனால வந்து நாங்கள் அந்த செலவு எங்களுக்கு இல்லை. உங்கள் குழந்தைங்க வந்து ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஒதுக்கிடுங்க. எங்களுக்கு அந்த மாதிரி செலவு இல்லை இப்போதைக்கு, அதனால நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் சேர்த்துக்கலை. நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா நீங்கள் ஆர்டி போடுங்க, அப்படி இல்லைனா மந்த்லி நீங்கள் அமௌண்ட்டாக சேர்த்து வச்சுருந்து மறக்காமல் அந்த ஸ்கூல் ஃபீஸுக்கான அமௌண்ட்டை நீங்கள் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கிடுங்க. அடுத்தது இப்போ டோட்டலாக எனக்கு எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ செலவு பண்ணுறேன், எவ்வளோ சேமிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வருமானம் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா. அவங்களோட வேலையை பொறுத்த வரைக்கும் சேலரி வந்து முன்ன பின்ன போடுவாங்க, ஆனால் 50,000 ரூபா கண்டிப்பாக போட்டுருவாங்க. 50,000 ரூபாயோட கொஞ்சம் குறையும், கொஞ்சம் அதிகரிக்கும். ஆனால் 50,000 ரூபாங்கிறது ஸ்டாண்டர்டாக அவங்களுக்கு வரும். மாத செலவு வந்து எனக்கு டோட்டலாக 21,000 வந்து மாத செலவு வந்து ஆயிருக்கு இல்லையா. வருமானத்திலிருந்து செலவு போக மிச்சம் இருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 29,000 ரூபா இருக்குது. இந்த 29,000 ரூபாயை நான் எப்படி பிரித்து சேமிக்கிறேன் அப்படிங்கிறத தான் அடுத்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சேமிப்பு பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஆர்டி வந்து ஒரு 10,000 ரூபா கட்டுறேன். சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் வந்து முடிக்க போகிறோம். அதாவது இந்த ஏப்ரல் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா 2 இயர்ஸ் வந்து முடிஞ்சிரும் அது நாங்கள் ஜாயின் பண்ணி. அடுத்தது நகை சீட்டு பார்த்தீங்கன்னா நிறைய நான் நகை சீட்டு லோக்கல் ஷாப்லேயே கட்டியிருந்தேன். ஒரு 19,000 ரூபாய்க்கிட்ட நகை சீட்டு கட்டி ஆல்மோஸ்ட் எல்லா நகை சீட்டுமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீட்டு மட்டும் தான் லோக்கல் ஷாப்பில் ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து கட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த நகை சீட்லாம் முடிஞ்சு என்னென்ன நகையெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்லாம் வந்து கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தரேன், கிளிக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைனா பிளேலிஸ்ட்ல இருக்கும், பார்த்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் புதுசாக பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஆப்ல வந்து ஒரு 3000 ரூபா வந்து நகை சீட்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் போன மாசத்துல இருந்து, அதாவது அக்டோபர் லாஸ்ட்ல இருந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி முக்கியமா தீபாவளி ஃபண்டு வந்து நான் கட்டலை. ஏன்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து அவங்க வந்து காயின் கொடுக்கல, அதாவது கோல்டு காயின் வந்து இந்த வாட்டி கிடையாது, சில்வர் காயின் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அந்த அக்காட்ட சொல்லிட்டேன், அக்கா நான் வந்து காயினுக்காக தான், கோல்டு காயினுக்காக தான் இந்த தீபாவளி ஃபண்ட்லேயே நான் ஜாயின் பண்ணேன், மற்ற பொருள் கூட எனக்கு அந்த அளவுக்கு யூஸ் ஆகாது. அதாவது மளிகை ஜாமான் நான் மாசம் வாங்கிடுவேன், மற்ற பொருள் எல்லாமே கூட நம்ம வாங்கிக்கலாம். காயின் வாங்குறது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டம், அமௌண்ட் வேற இப்போ தங்கத்தோட விலை அதிகரிச்சிருக்கிறதுனால. நீங்கள் காயின் கொடுக்கல அப்படிங்கிறதுனால நான் இந்த வாட்டி ஜாயின் பண்ணலை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த மாதிரி தீபாவளி ஃபண்ட் நான் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அவங்க என்னென்ன பொருட்கள் கொடுக்குறாங்க, காயினுக்கு பதிலாக அவங்க என்னன்னா சில்வர் காயின் கொடுக்குறாங்க கோல்டு காயினுக்கு பதிலாக. அதை தனி வீடியோவாகவே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். லைஃப் இன்சூரன்ஸ் வந்து எல்ஐசியில் ஒரு 8,500 ரூபா கட்டுறேன். லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம்.
நீங்களும் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக கட்டி வச்சுக்கோங்க. இது வந்து ஹஸ்பண்ட் பேரில் தான் கட்டுறோம் லைஃப் இன்சூரன்ஸு. உங்கள் வீட்டில் யார் பேரில் கட்டணும்னு முடிவு பண்ணி நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸை மறக்காமல் வந்து கட்டுங்க. இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸுமே ஸ்டார்ட் பண்ணணும். எங்களுக்கு வந்து இப்போ தான் 30 வயசு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கோம், 30+ இருக்கோம். இப்போ நாங்கள் இப்போ கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸும் வந்து அடுத்து நமக்கு தேவைப்படுது. நீங்களும் 30+ இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸும் ஒன்று இப்போயே வந்து போட்டு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. செலவு வந்து எனக்கு டோட்டலாக 21,000 வந்திருக்கு. சேமிப்பு வந்து 22,500 வந்திருக்கு. டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 43,500 வருது. வருமானம் 50,000. இதில் வந்து செலவு சேமிப்பு எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 43,500 போயிடும். அதாவது செலவு சேமிப்பு ரெண்டுமே சேர்த்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 6,500 இருக்கு. இந்த 6,500 பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தான் வந்து வச்சிருப்பாங்க. அவங்களோட பர்சனல் செலவு தான் நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, பெட்ரோல் வந்து அவங்களே போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கிட்ட ஒரு 6,500 இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அவங்க வச்சிருப்பாங்க. எப்பயுமே எல்லா காசையுமே வந்து கொடுத்துட்டாலும் அவங்க எதுவும் தேவைப்படுதுன்னு வாங்க முடியாது இல்லையா. பெட்ரோல் போடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறது, அந்த மாதிரி செலவுக்கெல்லாம் அவங்க வந்து வச்சுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் இல்லாமல் எனக்கு ஏதாவது தேவைன்னா கூட அந்த காசில் வந்து அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. இப்படி தான் நான் வந்து பட்ஜெட் போட்டு மந்த்லி வந்து செலவு பண்ணிட்டு இருக்கேன். பட்ஜெட் வந்து ஒரே மாதிரியே எல்லா மாதமும் போடுறது கிடையாது, ஏதாவது சில சேஞ்சஸும் வந்து பண்ணுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த நகை சீட்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து நான் வேற மாதிரி ஏதாவது அடுத்த நகை சீட்டு போடுவேன், இல்லாட்டி வேற ஏதாவது வந்து மாற்றுவேன். அதே மாதிரி அப்பப்போ சேமிப்பை மட்டும் மாற்றுவேன். அதே மாதிரி செலவுகளையும் வந்து அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறேன் எப்படி பண்ண முடியும்ட்டு. இப்போ இருக்கிற விலைவாசியில் கண்டிப்பாக வந்து குடும்பத்தை ஓட்டுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்களும் உங்களோட வருமானம் எவ்வளவா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு 10,000 சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, பட்ஜெட் போட்டு நீங்கள் குடும்பத்தை நடத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் நிறைய பணத்தை சேமிக்க முடியும். இதை மட்டும் மறந்துடாமல் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வேற யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.